இந்த உலகத்தை மாத்தி அமைக்கிறதுனா நிறைய சமூக தூதரை உருவாக்க வேண்டும். அப்ப ஐஃபை ஸ்பேஸோட மெயின் நோக்கம் என்பது சமூக தூதரை உருவாக்குற ஒரு தளம் தான் ஐஃபை ஸ்பேஸ். அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வந்தாங்கன்னா வளர்ச்சி பிரகாசமாக உங்களுக்கு இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ வாழ்க்கை என்பது ஒரு பயணம். இந்த பயணத்துல யாருமே ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. இது நிறைய பேத்துக்கு இன்னும் புரியாம இருக்கு. நிறைய பேத்துக்கு இறப்பு இருக்குன்னு தெரியாம வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. வாழ்க்கை என்பது 2 புள்ளிகள். இந்த 2 புள்ளிகள் தான் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். வாழ்க்கைய நிஜமா வாழ கத்துக்கணும். நிஜமான வாழ்க்கை என்பது ஒண்ணுமே கொண்டு போக முடியாது. கொடுக்கிறது ஒன்றுதான் நிஜம். வழி காட்டலாம், அறிவை கொடுக்கலாம். அந்த மாதிரி பயணத்துல உருவாக்கப்பட்ட ஒரு தளம் தான் இந்த ஐஃபை ஸ்பேஸ் தளம். இந்த தளத்துல நீங்க உங்க ஆட்களை கரெக்டா இணைச்சீங்கன்னா இந்த தளத்து மூலியமாக ஒரு பெரிய இம்பேக்டா உருவாகும். இந்த தளம் என்ன சொல்லுது? இந்த தளத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே பணத்தை பத்தி பேசினதே இல்லை. அந்த வெப்சைட்ல காடியை வாங்கு, வீடை வாங்கு, அதை வாங்கு ஒண்ணுமே சொல்லல. வார்த்தைக்கு வார்த்தை எங்க பார்த்தாலும் மக்களை காப்பாத்து, உன் சமூக பொறுப்பு உணரக்கூடு, மரத்தை நடு, பூமிய காப்பாத்து, நிறைய மிருகங்கள் இருக்கு, அதுக்கு கருணை பார்வை கூடு, அந்த மாதிரி தன்மையில தான் இது உருவாக்கம். ஸோ அந்த மாதிரி சமூகத்தை கொண்டு வந்தாங்கன்னா உங்க வளர்ச்சி அது வேற டைரக்ஷன்ல போகும். நீங்க அந்த மாதிரி சமூகத்தை கொண்டு வந்தாங்கன்னா உங்களுக்கு தன்னால இந்த நெட்வொர்க் உருவாகும். இந்த நெட்வொர்க் உருவாக்கம் மூலியமாக உங்களுக்கு ஒரு 20% டொனேஷன் இன்வைட் மூலியமாக ஒரு 80% டொனேஷன் மெட்ரிக்ஸ் மூலியமாக உருவாகும். ஐஃபை ஸ்பேஸ் என்பது ஒரு வியாபார திட்டமே அல்ல. இது ஒரு தர்ம சாலை. ஒரு தர்மத்தை கொடுத்து எல்லாமே தர்மகர்த்தா உருவாகிற ஒரு தன்மை, பயணம், பொறுப்பு, கடமை. இங்க யாருமே தப்ப முடியாது, தப்பிக்கவே முடியாது. இது முழுக்க முழுக்க ஒரு இயந்திரம், AI டெக்னாலஜி, ஸ்பேஸ் லூப் மூலியமாக உருவாக்கப்பட்ட ஒரு தளம். 32% இந்த ஐஃபை ஸ்பேஸ் சமூகத்துக்கு நீங்க தானமாக திரும்பி 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 தர்ம கர்த்தாவாக இந்த சமூகத்துல நீ உருவாகுவாங்க. நீங்க இல்ல, உங்க ஒரு ஐடி. நீங்க ஒரு ஜோட்டோப்புல ஆரம்பிச்சு இன்னைக்கு 10, 20, 30, 100, 1000 ஐடி இருந்தாலும் அந்த ஒரு இண்டிவிஜுவல் ஐடியும் தர்ம கர்த்தவா ஆகி 32% தானமாக இந்த சமூகத்துக்கு எங்கெல்லாம் இடம் காலியா இருக்கோ அந்த காலியான இடத்தை அதை ஃபில்அப் பண்ண ஆரம்பிக்கும். இந்த 32% என்பது 3 தன்மையில பெய்ட் ஃபார்வர்ட், அப்டேட் வாலெட், ரீஎன்ட்ரி வாலெட் மூலியமாக எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் 1 to ஸ்பேஸ் 5 அப்படியே சிக்கிக்கிட்டு இருக்கு. ஸோ வெற்றி என்பது பிரகாசமாக உருவாக்கம் ஆட்டோ பைலட்டாக இங்க கொடுக்கப்பட்டிருக்கு எல்லாத்துக்கும். ஸோ இந்த பயணத்துல பார்த்தீங்கன்னா இந்த 32% டொனேஷன் என்பது மெட்ரிக்ஸ் டொனேஷன். உங்களோட சொந்த உழைப்பு என்பது இன்வைட் டொனேஷன். உங்க சொந்த உழைப்பு மூலியமாக இந்த ஸ்பேஸ் லூப் கையை வைக்காது. உங்களுக்கு எவ்வளவு தொகை வந்தாலும் அந்த இன்வைட் டொனேஷன்ல இந்த ஸ்பேஸ் லூப் அங்க பார்க்காது. ஸ்பேஸ் லூப் எங்க பார்க்குனா இந்த 80%
மெட்ரிக்ஸ் டொனேஷனை தான் ஒரு தானமாக திரும்பி திரும்பி சமூகத்துக்கு ஒரு பரஸ்பர நன்கொடை உருவாக்கம். அது எங்கன்னு கேட்டாங்கன்னா, லெவல் 2ல 10 பொசிஷனும், லெவல் 3ல ஒரு 40 பொசிஷனும், ஆக மொத்தம் 50 பொசிஷன். ஒண்ணே ஒண்ணு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த 32% 50 பொசிஷன் என்பது ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் அப்படி அல்ல. எங்கெல்லாம் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் ட்ரிகர் பண்ணுதோ, அப்பயே அந்த வினாடியே இந்த தானம், இந்த பரஸ்பர நன்கொடை வேலை செய்யும். அப்படின்னா உங்களுக்கு 5, 25, 125 ஃபில் அப் பண்ண தேவையில்லை. அதோட முக்கியம், அந்த லெவல் 1ல ஒரு 2 ஐடி இருந்தா கூட போதும். லெவல் 2ல 25 அடி தேவையில்லை. ஒரு 2, 3, 4 ஐடி இருந்தாலும் போதும். அது கீழே எங்கெல்லாம் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் இருக்கோ, அந்த லெவல் 3 மூலியமாக அந்த 50 டொனேஷன் ட்ரிகர் பண்ற ஒரு இம்பேக்டான பவர்ஃபுல் மொமெண்டம் தான் இந்த பரஸ்பர நன்கொடை. நிறைய மீட்டிங்ல இது உங்களுக்கு காமிச்சிட்டாங்க. திரும்பியும் உங்களுக்கு காமிக்கிறேன். இது ஸ்பேஸ் 1 டு ஸ்பேஸ் 5 ஒரே ஃபார்முலா மெத்தட் தான். லெவல் 1ல 5 பொசிஷன் என்பது உங்களுக்கு டைரக்டா பிரைவேட் வாலெட்டுக்கு வந்துடும். அதே மாதிரி தான் லெவல் 2ல உங்களுக்கு 25 பொசிஷன் டொனேஷன் இங்க இருக்கு. இந்த 25 பொசிஷன் டொனேஷனும் உங்களுக்கு வர வேண்டிய காசு தான். அது 15 என்பது டைரக்டா வந்துடும். இன்னும் 10 என்பது பெய்ட் ஃபார்வர்ட் மூலியமாக அந்த தொகையை வச்சு நீங்க ஐடியை போட்டு ரொக்கத்தை எடுத்துக்கலாம். ஆக மொத்தம் 25 பொசிஷன் டொனேஷனும் உங்களுக்கு வந்துருச்சு. இப்ப லெவல் 3 பார்த்தாங்கன்னா, இது மொத 10 பொசிஷன் டொனேஷன். இந்த மொத 10 பொசிஷன் டொனேஷன் என்பது டைரக்டா ஏ கீழ 1, 2, 1 கீழ 5ம் 2 கீழ 5ம் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் வேலை செஞ்சுச்சுன்னா உங்களுக்கு 10 பொசிஷன் டொனேஷன் அப்டேட் வாலெட் மூலியமாக ஒரு $250 ட்ரிகர் பண்ணும். வாழ்த்துக்கள். இப்ப நீங்க ஸ்பேஸ் 2 பயணம், ஸ்பேஸ் லூப் உங்களுக்கு ஆட்டோமேட்டடா உருவாகி கொடுத்துருச்சு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல எங்கெல்லாம் பச்சை இண்டிகேட்டர் சீக்வன்ஸ் கலர் இருக்கோ, அந்த பச்சை இண்டிகேட்டட் கலர் மூலியமாக உங்களுக்கு ஒரு 15 ரீஎன்ட்ரி ஐடி உருவாகும். ரீஎன்ட்ரி ஐடி, உங்களோட ரீஎன்ட்ரி ஐடி எங்க போய் சேரும்னா, உங்க அப்லைன்ல எங்க இடம் காலியா இருக்கோ அந்த இடத்துல போய் உட்காந்துருக்கும். லெஃப்ட் டு ரைட், அப் டு டவுன். சில சூழ்நிலையில உங்களோட ரீஎன்ட்ரி உங்க கீழேயே உருவாக்கும். இந்த மாதிரி எனக்கும் நிறைய ஐடி என்னோட ரீஎன்ட்ரி ஐடி என் கீழேயே உருவாகி இருக்கு. அப்படி நீங்க ரீஎன்ட்ரி இம்பேக்டா ஃபாஸ்டா க்ரோ பண்ணாங்கன்னா இந்த தன்மையை நீங்க பார்க்க முடியும். உங்க ரீஎன்ட்ரி ஐடி உங்க ஐடி கீழேயே உருவாக்கம் நீங்க அழகா பார்க்கலாம். அந்த மாதிரி 125 பொசிஷன்ல எங்கெல்லாம் அந்த ட்ரிகரிங் பாயிண்ட் உருவாகுதோ அது மூலியமா உங்களுக்கு அப்கிரேடிங், ரீஎன்ட்ரி, பிரைவேட் வாலெட் தொகை போயிடும். இந்த 155 பொசிஷன்ல 5, 25, 125 ஆட்களே அல்ல. அதெல்லாம் வாலெட் அட்ரஸ். அதெல்லாம் ஃப்ரெஷ் வாலெட் அட்ரஸ் மட்டும் அல்ல. அது ஃப்ரெஷ் ஸ்டார்டர் டொனேஷன் ஐடியும் ரீஎன்ட்ரி ஐடியும் ஸ்பேஸ் 2க்கு போனாங்கன்னா அந்த அப்டேட் ஐடியும் கலந்து உருவாக்கம் தான் இந்த 155 பொசிஷன். இந்த 155 பொசிஷன்ல 50 பொசிஷன் டொனேஷன் யாருமே தப்ப முடியாது. நீங்க இந்த சமூகத்துக்கு
தர்மமாக திரும்பி திரும்பி கொடுக்கிற ஒரு பயணம் தான் இந்த பரஸ்பர நன்கொடை பயணம். நம்ம கொஞ்சம் எக்ஸாம்பிள பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோமே. இதெல்லாம் லைஃப் எக்ஸாம்பிள் மூவ்மென்ட். இது நீங்க பார்த்திருக்கீங்க. ஒரு 5, 12, 13 மூவ்மென்ட் வாலட் அட்ரஸ் மூலியமாக ரீஎன்ட்ரி உருவாக்கம். நான் சொன்ன மாரி எப்பல்லாம் ரீஎன்ட்ரி உருவாகுதோ, அந்த ரீஎன்ட்ரி மூலியமாக உங்களோட டவுன்லைன் டைரக்ட்டா உங்க ஸ்ட்ரக்சர்ல உட்காருவாங்க. அது மூலியமா உங்களுக்கு திரும்பி 20% உருவாக்கம் அந்தந்த ஸ்பேஸ்ல டைரக்ட்டா உங்க வாலெட்டுக்கு வந்துரும். ஸ்பேஸ் லூப் அந்த தொகைய தொடாது. அது உங்களுக்கு டைரக்ட்டா வந்துரும். அதே மாரி இந்த ரீஎன்ட்ரி ஐடி என்பது அந்த மேட்ரிக்ஸ்ல எங்கெல்லாம் இடம் காலியா இருக்கோ, லெஃப்ட் டூ ரைட் பொசிஷன் லெவல் 1னா 5%, லெவல் 2னா 25%, லெவல் 3னா 50% திரும்பி கிடைக்கிற ஒரு தன்மை இங்க உங்களுக்கு ஸ்டார்டர் டொனேஷன்ல மட்டுமல்ல, ஒரு ஐடி ரீஎன்ட்ரிக்குள்ள ஒரு ரீஎன்ட்ரி இருக்கு. ஒரு ரீஎன்ட்ரிக்குள்ள ஒரு அப்டேட் இருக்கு. ஒரு ரீஎன்ட்ரிக்குள்ள ஒரு பெய்ட் ஃபார்வர்ட் இருக்கு. ஒரு பெய்ட் ஃபார்வர்டுக்குள்ள ஒரு ரீஎன்ட்ரி இருக்கு. ஒரு பெய்ட் ஃபார்வர்டுக்குள்ள ஒரு அப்டேட் இருக்கு. அந்த மாதிரி நிறைய ஐடி திரும்பி அன்லிமிட்டட் டைம்ஸ் உருவாக்கம் இங்க எல்லாத்துக்கும் ஒரே வாலெட் அட்ரஸ் மூலியமாக உங்களுக்கு எவ்வளோ ஐடி இருந்தாலும் ஒரே வாலெட் மூலியமாக இந்த இம்பாக்ட்ஃபுல் டொனேஷன் கிடைக்கிற ஒரு தன்மை ஸ்பேஸ் 1 டு ஸ்பேஸ் 5 அழகாக இந்த ஸ்பேஸ் லூப் உருவாக்கி கொடுக்கும் எல்லாத்துக்கும். இப்ப நிறைய பேரு இந்த ஜூம் மீட்டிங்ல கேட்கிற கேள்வி என்னன்னா, சார் நான் ஆளை கொண்டு வந்தேன் சார். ஏ கொண்டு வந்தேன், பி கொண்டு வந்தேன், சி கொண்டு வந்தேன், டி கொண்டு வந்தேன், இ கொண்டு வந்தேன். யாருமே செயல் திட்டம் வேலை செய்ய மாட்டாங்க சார். ஜூம் மீட்டிங் வர மாட்டாங்க. இது என்ன செய்யலாம்னு கேட்டா, தப்பு எங்க இருக்கு? தப்பு உங்க மேலதான் இருக்கு. எதனால கேட்டீங்கன்னா, ரொம்ப அவசரம் உங்களுக்கு. எனக்கு இந்த ஐஃபை ஸ்பேஸ் பயணம் கிடைக்கிறப்ப ஒரு 21 நாள் 3 வாரத்துக்கு இத யாருக்கிட்டையும் நான் சொல்லல. மொத எனக்கு புரியணும். நானே ஒரு அரவேக்காடா இருந்தேனா என்ன செய்ய முடியும்? வர குரூப் எல்லாமே ஒண்ணும் தெரியாத குரூப்பா தான் வரும். அதனால இந்த பயணத்த தெளிவு அடைஞ்சு, எனக்கு நல்லா புரிஞ்சு, அப்புறம் தான் மக்கள ஜூம் மீட்ல உட்கார வச்சேன். ஜூம் மீட்ல உட்கார வச்சு, 1 வாட்டி, 2 வாட்டி, 3 வாட்டி, பல வாட்டி அவங்கள இந்த தெளிவ கேட்க வச்சு, இது ஒரு வியாபார திட்டம் அல்ல. இது ஒரு சமூக பொறுப்பு உணர்வு, ஒரு கடமை. இந்த கடமைக்கு நீங்க வாங்க. முடிஞ்சா எங்க கூட சேர்ந்து செய்யுங்கன்னு அந்த மாரி கொண்டு வர ஒரு தன்மை தான் இந்த ஐஃபை ஸ்பேஸ் பயணம். நானும் அப்படிதான் கொண்டு வந்தேன். அப்படி கொண்டு வரப்ப எல்லாமே ஆரம்பத்துல ஒரு பேச்சு, ஆனா ஜாயின் பண்ணோனே இன்னொரு பேச்சு. அந்த மாரி எனக்கும் இந்த பயணத்துல உருவாகுனுச்சு. நம்ம என்ன செய்ய முடியும்? சோ யாரு நம்ம பேச்ச கேட்டு திரும்பி வரவங்கள அவங்கள தான் காப்பாத்த முடியும். அந்த மாரி நீங்க ஏ கொண்டு வந்தங்க. ஏ ஃபோன் அடிச்சு எடுக்க மாட்றாரு. பிய கொண்டு வந்தங்க. பிக்கு ஆர்வம் இல்ல இப்ப. சிய கொண்டு வந்தங்க. சி வேற பயணத்துல இருக்காரு இப்ப. 3 வாட்டி 3 தன்மைய கொண்டு 3 பேரும் தப்பான ஒரு ஆரம்பமாச்சு. இப்ப இந்த வாட்டி 4வது வாட்டி நான் வந்து அவங்கள டைரக்ட்டா தொகைய வாங்கி போடக்கூடாது முடிவு எடுத்தேன். அந்த மாரி தான் நீங்களும் செஞ்சிருப்பீங்க. அவங்கள தெளிவான பயணத்த உருவாக்கி, அவங்களோட டவுட் எல்லாம் கிளியர் பண்ணி, ஹைஃபை ஸ்பேஸ் என்பது என்ன? அது ஸ்ட்ரென்த் என்னான்னு கொண்டு வந்த ஒரு ஆட்கள் டி. டிக்கு புரிஞ்சிருச்சு. என்னோட பெட்டரா இருக்காரு. அப்படி அந்த டி என்பது என்ன செய்வார்னா, டியும், ஈயும் தெளிவான ஆட்கள் உருவாகுறதுனால, இந்த ஜூம் மீட்டிங் எப்பல்லாம் ஜூம் மீட்டிங் நடக்குதோ,
அப்பல்லாம் ஜூம் மீட்டிங்ல அவரு மட்டுமல்ல, அவரு கனெக்டிவிட்டி ஃபிரெண்ட்ஸ உட்கார வச்சு, தெளிவடைஞ்சு டீம பில்ட் பண்றாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு சராசரி ஒரு 5, 6 ஜூம் மீட்டிங் தமிழ்லயே இருக்கு. அந்த 5, 6 ஜூம் மீட்டிங் மூலியமாக இந்த யோட வளர்ச்சி என்பது 5, 25, 125 தேவையில்ல. நான் சொன்ன மாரி எங்கெல்லாம் ட்ரிகரிங் பாயிண்ட் அந்த ரீஎன்ட்ரி உருவாக்கம் இருக்கோ, அந்த இடத்துல அந்த தன்மை உருவாச்சுன்னா, க்கு ஒரு 15 ரீஎன்ட்ரி அடி உருவாகும். என்பது யாரு? என்னோட டவுன்லைன். அப்ப ரீஎன்ட்ரி பண்ணார்னா யார தேடும்? என்னையே தேடும். எனக்கு ஏ, பி, சி கீழ அங்க இடம் காலியா இருக்கு. இந்த ஸ்பேஸ் லூப் என்ன செய்யும்னா, லெஃப்ட் டூ ரைட், அப் டூ டவுன் அடுக்க ஆரம்பிக்கும். அப்ப லெஃப்ட் டூ ரைட் என்பது அந்த ஏ கீழ 5 பொசிஷனும், பி கீழ 5 பொசிஷனும், சி கீழ 5 பொசிஷனும் 15 பொசிஷன் என்பது அடுக்க ஆரம்பிக்கும். ஏக்கும் டிக்கும் சம்பந்தம் இல்ல, டிக்கும் பிக்கும் சம்பந்தம் இல்ல, சிக்கும் டிக்கும் சம்பந்தம் இல்ல. ஆனா ஸ்பேஸ் லூப் என்பது அந்த உருவாக்கத்தை உருவாக்கும். அப்படி உருவாக்குறப்ப என்ன கிடைக்குன்னு கேட்டீங்கன்னா, ஏபிசி ஒண்ணும் செய்யாம இப்ப இருக்கிறாங்க. அவங்க வாலெட்ல இந்த டைரக்ட் ட்ரிகரிங் பாயிண்ட் உருவாக்கும். அதே மாரி தான் வந்து என்னோட டைரக்ட். அவரும் 5, 25, 125 முடிக்க தேவையே இல்ல. அந்த பச்சை இண்டிகேட்டர் கலர்ல அந்த அந்த ஐடி வந்து உட்கார்ந்தாலே போதும். 15 ரீஎன்ட்ரி அடி உருவாகும். என்பது யாரு? என்னோட டவுன்லைன். அப்ப வந்து எங்க வந்து உட்காருன்னு கேட்டீங்கன்னா, எங்க இடம் காலியா இருக்குன்னு பார்க்கும். லெவல் 1ல 5 இடம் ஃபில் அப் பண்ணிருச்சு. இடம் இல்ல. லெவல் 2ல 25 இடம் இருக்கு. 25 இடமும் ஃபில் அப் பண்ணிருச்சு. அங்கேயும் இடம் காலி இல்ல. அப்ப என்ன செய்யும்னா, லெவல் 3ய தேடும். லெவல் 3ய தேடுறப்ப, அந்த தேடல் என்பது லெஃப்ட் டூ ரைட். லெஃப்ட் டூ ரைட் என்பது இப்ப இடம் காலி என்பது கீழ லெவல் 2ல காலியா இருக்கு. அந்த மாரி இந்த 15 ஐடி என்பது எங்க வந்து உட்காரும்னா, என்னையே தேடி என்னோட ஸ்ட்ரக்சர் எங்க காலியா இருக்கோ, லெஃப்ட் டூ ரைட்ல அடுக்க ஆரம்பிக்கும். அப்படி அடுக்கிறப்ப டிக்கும் க்கும் சம்பந்தமே இல்ல. ஆனா வந்து இப்ப டிக்குள்ள உட்கார்ந்திருக்கு. வந்து இப்ப ஏக்குள்ள உட்கார்ந்திருக்கு. இதுதான் ஹை-ஃபை ஸ்பேஸ். எங்கேயுமே பார்க்க முடியாத ஒரு தன்மை இந்த ஹை-ஃபை ஸ்பேஸ்ல ஒரே சமூகத்த கொண்டு போகும். இது ஸ்பேஸ் ஒன்ல நீங்க பார்க்கலாம். ஸ்பேஸ் 2ல இன்னும் இம்பாக்ட்ட பார்க்க முடியும். ஆனா ஸ்பேஸ் ஒன்ல நீங்க பார்க்க முடியும். அப் லைன், டவுன் லைன், கிராஸ் லைன் எல்லா லைனும் இங்க உருவாக்கும். அந்த மாரி உருவாக்குறப்ப, இப்ப நீங்க பார்க்கலாம். கீழ அண்ணன் ஒண்ணுமே செய்யல. ஆனா அவரு கீழ லெவல் 1ல ஒரு 5 பொசிஷன் உருவாகிருச்சு. லெவல் 2ல ஒரு 15 பொசிஷன் உருவாகிருச்சு. உங்களுக்கு அந்த கலர் சார்ட் புரிஞ்சுச்சுன்னா தெரியும். இப்ப கீழ லெவல் 2 என்பது 15. அந்த கீழ லெவல் 2 15ல வந்து பார்த்தீங்கன்னா, 5 வந்து பெய்ட் ஃபார்வர்ட். 2வது 5 என்பது டைரக்ட் வாலெட். 3வது 5 என்பது பெய்ட் ஃபார்வர்ட். இப்ப கீழ பார்த்தா $125 பெய்ட் ஃபார்வர்ட் வாலெட்ல இருக்கு. அந்த தொகை என்பது க்கு தான். அந்த தொகையை எடுக்குதுன்னா, என்ன செய்யணும்னா, அந்த தொகையை வச்சு அவரு ஐடியாக ஒரு 3 ஐடி ஒரு $25 போட்டா 3 ஐடியாக அவர் உருவாக்கி, அந்த A1, A2, A3 வந்து யோட எங்க இடம் காலியா இருக்கோ அங்க உட்காரும். அப்படி உட்கார்றப்ப, யோட செயல் திட்டம் மூலியமா இப்ப க்கு ஒரு வருவாய் உருவாகுது. இதுதான் ஹை-ஃபை ஸ்பேஸோட இம்பாக்டான ஒரு பயணம். இந்த இதுல எல்லாமே பார்க்க முடியும். ஒரு பவர்ஃபுல்லான மூவ்மென்ட். இந்த காலகட்டத்துல நெறைய பேருக்கு ஒரு பயம், அச்சம் இருக்கும். என்னான்னா, நான் வந்து கொண்டு வந்தேன் சார். வேலையே செய்யல. ஒண்ணுமே செய்யாட்டினா, நான் எப்படி ஸ்பேஸ் 2 போ முடியும்?
இங்க பார்த்தங்கன்னா, ஏ ஒண்ணுமே செய்யல. பியும் ஒண்ணுமே செய்யல. சியும் ஒண்ணுமே செய்யல. உங்களோட ஸ்ட்ரக்சர்ல டியோ, ஈயோ யாருனாச்சும் ஒரு ஆள் இந்த ஹை-ஃபை ஸ்பேஸ் உருவாக்கம் வந்துச்சுன்னா, கண்டிப்பாக நீங்க இந்த எக்ஸாம்பிளே தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு லெவல் 1ல 5, லெவல் 2ல பார்த்தீங்கன்னா, ஏ கீழ 5 இருக்கு. அது கீழ 5, 5 10 இருக்கு. வாழ்த்துக்கள். இந்த இம்பாக்ட் மூலியமாக நீங்க ஸ்பேஸ் 2 பயணம் எடுத்தாச்சு. ஏ ஒண்ணுமே செய்யாட்டினாலும் பரவால்ல. உங்களோட டைரக்ட் யாரோ ஒரு ஆள் அந்த ஹை-ஃபை ஸ்பேஸ புரிஞ்சு, தெரிஞ்சு, அறிஞ்சு போனாலே போதும். உங்களுக்கு இந்த ஸ்பேஸ் 2 பயணம், எல்லா ஸ்பேஸ் பயணமும் இங்க உருவாக்கம் எல்லாத்துக்கும் இருக்கு. இதுதான் ஹை-ஃபை ஸ்பேஸ். ஒரே ஒரு 5, ஒரு 25, ஒரு 125, 155 பொசிஷன்ல ஒரு ஜோடோப் ஐடி வாழ்க்கையில ஒரே ஒரு தர்மத்த குடுத்து $50 பயணத்த குடுத்து, ஒரு 155 பொசிஷன்ல இவ்ளோ தொகை நீ எங்கேயுமே பார்த்திருக்க முடியாது. ஹை-ஃபை ஸ்பேஸ்ல. அதோட பெரிய மகிமை என்னான்னா, இந்த தொகை எடுக்கிறதுக்கு நீங்க யாருகிட்டயும் கெஞ்ச தேவையில்ல. டைரக்ட்டா அந்தந்த தொகை அந்தந்த டைம்ல இந்த காத்திருக்க தேவையில்லை. டைரக்ட்டா உங்க பிரைவேட் வேர்ல்டுக்கு வந்துரும். இதுதான் இந்த டீசென்ட்ரலைஸ்ட் அர்த்தமே. எங்கெல்லாம் ஒரு கம்பெனி ஃபுல்லி ஆட்டோ டீசென்ட்ரலைஸ் சொன்னாங்கன்னா, இப்படிதான் தன்மை இருக்க வேண்டும். ஆனா இப்படியா இருக்கு? இல்லையே. நெறைய இடத்துல பார்த்தீங்கன்னா, ஐடி காச போட்டு, நம்ப உழைப்பு போட்டு, வெயிட் பண்ற தன்மையில தான் இருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம். இதே தன்மைய நீங்க நெறைய பேரு ஒண்ணும் இது புரியாம நெறைய எம்.எல்.எம்ல சிக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த $50 பயணம் என்ட்ரி பாயிண்ட் ஒரு எம்.எல்.எம் கம்பெனி, உங்களுக்கு புடிச்ச கம்பெனி. கம்பேர் வித் ஹை-ஃபை ஸ்பேஸ் பயணம் பார்க்கலாமா? 2க்கும் பார்த்தீங்கன்னா, ஒரே தொகை $50 தொகை தான். ஒரு 155 பொசிஷன் பேசுவோமே. ஒரு 155 பொசிஷன்ல இந்த கணக்க பார்க்கலாம். நெறைய பேரு இந்த பைனரி சிஸ்டம்ல தான் பேசுவாங்க. ஏன்னா, அது ஃபாஸ்ட்டாக பெரிய இம்பாக்ட் குடுக்குதுன்னு ஒரு தன்மையில நெறைய பேர் ஓடுறாங்க. இந்த ஹை-ஃபை ஸ்பேஸ் இந்த பைனரி கம்பெனி சிஸ்டத்துல. ஒரு 155 பேரு பைனரி சிஸ்டத்துல எப்படி அடுக்கலாம்? அது எப்பயுமே யாருக்குமே இந்த மாரி பேலன்ஸா உருவாகுனதே இல்ல. கஷ்டம். ஸோ, இங்க பரவால்ல நம்ப ஒரு 185 பேர கணக்குக்கு ஒரு பேலன்ஸ் பொசிஷனாக லெஃப்ட்ல ஒரு 77 பேரும், ரைட்ல ஒரு 78 பேரும் அடுக்குவோம். இது மூலியம் பார்த்தா உங்களுக்கு இங்க ஒரு $50 என்ட்ரிய பத்தி பேசுவோம். ஏன்னா ஹை-ஃபை ஸ்பேஸ் 50னால இங்கேயும் 50 பேசுவோம். உங்களுக்கு ஒரு பைனரி கம்பெனில பார்த்தா ஒரு 10% சின்ன என்ட்ரில ஒரு 10% தான் குடுப்பான். 10% என்பது $5. அப்ப பைனரி போனஸ் என்பது $5. லெஃப்ட், ரைட் உருவாக்கம் என்பது உருவாச்சுன்னா, உங்களுக்கு ஒரு $5 கிடைக்கிற தன்மை தான் இந்த பயணம். அப்போ உங்களுக்கு 77 பேரிங் இருக்கு. 77 பேரிங் மூலியமாக $5ன்னா $385. இது டாலர் அல்ல. இது நம்பர் தான். இது காசு அல்ல. இது நம்பர் தான். ஏன்னா, இந்த நம்பர் என்பது உங்களுக்கு உங்க சிஸ்டத்துல வாலெட்ல ஒரு நம்பரா தெரியும். இத நீ காசா மாத்துறதுன்னா, ரிக்வெஸ்ட் பண்ணி ஆகணும். ரிக்வெஸ்ட் பண்ணி வெயிட் பண்ணணும். அந்த கம்பெனி ஓனர், அட்மின் அவரு முடிவு பண்ணணும். குடுக்கலாமா? குடுக்க வேணாமான்னு. அப்பதான் இந்த தொகை பணமா மாறி உங்களுக்கு வரும். அதே ஹை-ஃபை ஸ்பேஸ்ல 5, 25, 125 3 லெவல்ல $3,450 ஒரே 50 தான். ஒரே நெட்வொர்க் சைஸ் தான் 185. ஆனா ஒரு எம்.எல்.எம் கம்பெனில 385 நம்பர். ஆனா இங்க $3,450 ரொக்கமாக இவ்ளோ இம்பேக்ட்டாக உருவாக்கம் இருக்கு. இந்த தன்மையில
அம்மலம் என்பது ஆரம்பம் பார்க்க அழகா இருக்கும். ஆனா போக போக தான் அதோட கஷ்டம் தெரியும். நெறைய எம்எல்எம் கம்பெனில, என் கம்பெனிக்கு வாங்கப்பா 20 லெவல் குடுக்குறேன். ஹை-ஃபை ஸ்பேஸ் 3 லெவல் தான் குடுக்குறாங்க. 3 லெவல் என்ன சம்பாதிக்க முடியும் உன்னால? 20 லெவல் இருக்கு. நெறைய பேத்துக்கு நம்பர பார்த்து மயங்கிர்றாங்க. இப்ப இந்த இதுல பாருங்க. டைரக்ட் 6, 36 இந்த மாரி 20 லெவல் பேசுறாங்க. 20 லெவல் பேசுறோம். 13 லெவல்லயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 பில்லியன் 13 பில்லியன் ஐடி எப்படி உருவாகும்? இந்த உலகத்திலே 8 பில்லியன் தான் இருக்கிறாங்க. உங்களால 155 பொசிஷன் உருவாக்கம் பண்ணதுக்கே இவ்வளவு கஷ்டப்படுறாங்க, திணர்றாங்க. எப்படி இது? இதெல்லாம் ஒரு நம்பர காமிச்சு, காமிச்சு, காமிச்சு நம்மள முட்டாளாக்குற ஒரு பயணம் தான். நெறைய எம்எல்எம் கம்பெனில அந்த ஒரே ஆட்கள காமிச்சு, பார்த்தா வீடு வாங்கிட்டாரு, காடி வாங்கிட்டாரு, ஒரே ஆட்கள காமிச்சு, காமிச்சு, காமிச்சு நம்மள ஆசை மூட்டி, மோசம் அடையிற ஒரு தன்மை தான் இந்த எம்எல்எம் கம்பெனில. வெற்றிய பார்க்கவே முடியாது. வெற்றி என்பது ஒரு 2, 3% லீடர்ஸ்க்கு தான் அது அமையும். இதுதான் சிக்கல். பெரும் சிக்கல். நேத்து கண்ணன் சார் பார்த்தா உங்களுக்கு அழகா இந்த பொன்சி ஸ்கீம் பத்தி பேசினாரு. இந்த பொன்சி ஸ்கீம் ஆரம்பம் என்பது யாருன்னு கேட்டீங்கன்னா, சார்ல்ஸ் பொன்சி அவரு பேரு. 1920ல ஆரம்பிச்ச ஒரு திட்டம். அவருக்கு பணம் வேண்டும். அவருக்கு ஆரம்பிச்ச ஒரு திட்டம். இன்னைக்கு இந்த கான்செப்ட நெறைய கம்பெனி ஓனர் அவங்களுக்கு தொகை வேணும். அந்த தொகைக்கு ஒரு கான்செப்ட் உருவாக்கி, இந்த மனி சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. பொன்சி ஸ்கீம் இன்னொரு பேர் மனி சர்க்குலேஷன். இன்னொரு பேர் ஆர்ஓஐ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மென்ட். காசு போடுறேன். நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. எனக்கு காசு வந்துகிட்டே இருக்கும். இதுதான் இந்த பொன்சி ஸ்கீம். இந்த பொன்சி ஸ்கீம் பார்த்தீங்கன்னா, 100 பேர், 1000 பேர், 10,000 பேர், லட்சம் பேர் காசு. தொகை எல்லாமே எங்க குடுப்பாங்கன்னா, ஒரே கம்பெனி வாலெட்ல குடுப்பாங்க. அவ்ளோ காசும் ஒரு கம்பெனி பூலுக்கு வரும். அந்த கம்பெனி ஓனர் வந்து அந்த தொகைய வச்சு திரும்பி, திரும்பி, திரும்பி உங்களுக்கு ஒரு 200 நாளோ, 300 நாளோ, 500 நாளோ தொகைய திரும்பி குடுக்குறாரு. ஒரு ரேட்ட பேசி. உங்க காச வாங்கி, உங்களுக்கு கிள்ளி கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா குடுக்குறாரு. அது உங்களுக்கு தெரியல. நெறைய பேரு இந்த மனி கேம்ல அடிபட்டது தான் பெருசு. பைப்ப தொறந்தா காசு. நான் ஒண்ணுமே செய்ய தேவையில்ல சார். எனக்கு டெய்லி காசு வருது சார். அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, எப்ப திருந்த போறதுன்னு தெரியல. உங்க மாரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் அந்த கம்பெனி ஓனரும் இந்த 2, 3% லீடர்ஸ் நம்மள ஏமாத்திக்கிட்டே, ஏமாத்திக்கிட்டே, ஏமாத்திக்கிட்டே இருக்கிறாங்க. எத்தன வாட்டி தான் அடி வாங்குறது? இதுதான் ஒரு மெயின் கான்செப்ட். 1,00,000, 2,00,000, 10,00,000 தொகை போட தயாரா இருக்காங்க இந்த மாரி ஸ்கீமுக்கு. ஏன்னா ஒண்ணுமே செய்ய தேவையில்ல. எனக்கு 2x குடுக்குறாங்க. நான் 1,00,000 போட்டா எனக்கு 2,00,000, 10,00,000 போட்டா 20,00,000. டெய்லி, டெய்லி, டெய்லி காசு கிடைக்குது. எவ்வளவு நாளைக்கு? ஒரு 200 டேஸ் வச்சுக்கோமே. 200 டேஸ்னா எவ்வளவு நாளு? ஒரு 7 மாசம். ஒரு 7 மாசம் உங்களோட காசு அவன் வச்சிருக்கான். அவன் கொஞ்சம் கிள்ளி, 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 கிள்ளி குடுக்குறான். அத நீங்க உங்க பேங்க்ல போட்டு வச்சுக்கலாமே. நீங்க தொகைய பேங்க்ல போட்டுக்கிட்டு, உங்க பேங்க்ல டெய்லி இந்த தொகைய நீங்க எடுத்துக்கலாமே. ஒரு 100 நாளைக்கு அந்த காசு உன் காசு வந்துருமே. இந்த மாரி காசு போட்டு இவ்வளோ பேத்துக்கு 1 மாசம், 2 மாசம், 5 நாள்ல இப்ப இடையில கேள்விப்பட்டேன். காசு போட்டு 10,00,000 காசு போட்டு 5 நாளு. கோயிந்தா, கோயிந்தா போச்சு. திரும்பி, திரும்பி, திரும்பி மக்கள் இததான் நேசிக்கிறாங்க.
ஏன்னா, நெறைய மக்கள் அட்ட சோம்பேறி. அந்த கம்பெனி ஓனருக்கு தெரியும். அதோட முக்கியமான ஒரு விஷயம் கம்பெனி ஓனருக்கு என்ன தெரியும்னா, சமூகம் என்பது முட்டாள், வடிகட்ட முட்டாள் தெரியும். எத்தன வாட்டி அடிபட்டாலும், கொஞ்சம் அழகா அந்த தன்மைய குடுத்தோமா, மக்கள் தேடி, தேடி, தேடி வர இடம் தான் இந்த ROI சிஸ்டம். என்னைக்கு அவன் பிளாக் இழுத்தானோ, போச்சு. எல்லாம் போச்சு. இந்த மாரி நெறைய இடத்துல நடந்திருக்கு. ஆனா, இந்த ஏர்லி பேர்ட்ஸ் பீப்பிள் யாருன்னு கேட்டாங்கன்னா, இந்த லீடர்ஸ். அவங்களுக்கு தெரியும். இந்த கம்பெனி எவ்வளவு நாள் செயல் திட்டம் இருக்குன்னு. அவங்க எங்க போனாலும், அந்த ஏர்லி பேர்ட்ஸ் தொகைய போட்டு டீம பில்ட் பண்ணி காசு வாங்கிட்டு போயிருவாங்க. ஆனா, அடிபடுறது யாருன்னா, சமூகம் தான். இந்த மாரி லீடர்ஸ் இருக்கிறதுனால தான், நெறைய இடத்துல இந்த மாரி காச போட்டு, 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 போட்டு ஏமாந்து, ஏமாந்து, ஏமாந்து மக்கள் பெரிய சூழ்நிலையில இருக்கிறாங்க. நம்பளும் அப்படித்தான் இருக்கிறோம். நம்ப காச போடுறோம். 1,00,000 வெள்ளி போடுறோம். காசு போனா பரவாயில்லன்னு அந்த தன்மைக்கு இருக்கலாம். ஆனா நம்ப என்ன செய்றோம்னா, நம்ப லீடர் என்ன சொல்றாரோ, அத கேட்டு நம்பளும் டீம பில்ட் பண்றோங்க. டீம பில்ட் பண்ணி, பில்ட் பண்ணி, பில்ட் பண்ணி, பில்ட் பண்ணி ஒரு பொய்க்கு 1000 பொய்ய சொல்லி, சமூகத்த இந்த மனி கேம் ROI சிஸ்டத்துல எணஞ்சு, எணஞ்சு, எணஞ்சு கடைசியில பார்த்தீங்கன்னா, எங்கேயுமே தப்ப முடியாத ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறோம். நம்ப காசு போச்சுன்னா பரவால்ல. 1,00,000மோ, 10,00,000மோ, 50 நம்பளோட காசு. நீங்க சம்பாரிச்ச வந்த காசு. போச்சுன்னா பரவால்ல. ஆனா சில பேரு வீடு வித்து, அதுவும் பரவால்ல உங்க வீடு. கடன வாங்கி போடுறாங்களே! எவ்ளோ பெரிய கோலத்தனம! எவ்ளோ பெரிய முட்டாள்தனம! இருக்கிற வீட வித்து, பத்திரத்த வச்சு கடன் வாங்கி கொண்டு போற தன்மை ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிறாங்க. அது மட்டுமல்ல, நெறைய பேத்துக்கு இவங்க, "நீ கவலைப்படாத, நீ போடு நான் இருக்கிறேன்." அந்த மாரி பேச்ச சொல்லி, நெறைய பேரு இந்த சிக்கல்ல மாட்டி, ஒண்ணும் செய்ய முடியாம நெறைய பார்த்திருக்கோம், கேட்டுருக்கோம். இந்த மாரி எண்டிங் பொசிஷன் உயிர் போற தன்மைக்கு போயிர்றாங்க. இது தேவையா நம்பளுக்கு? எப்படி நீங்க ஹை-ஃபை ஸ்பேஸ ஒரு பொன்சி ஸ்கீம்க்கு நீங்க சொல்ல முடியும்? ஹை-ஃபை ஸ்பேஸ் என்பது புனிதமான ஒரு செயல் திட்டம். இது ஒரு தர்மம். நீங்க குடுக்கிற தர்மம் அந்த வினாடியே ஒரு 4 வாலெட் 4 குடும்பத்துக்கு போய் சேர்ந்துருது. இங்கிலீஷ்ல அதுக்கு பேரு டொனேஷன். டூ இட் ஃபார் த நேஷன். ஒரு உலகத்த மாத்தி அமைக்கிற ஒரு தன்மை தான் இந்த தர்மம். நெறைய கேட்டிருக்கோம். தர்மம் மூலியமாக நம்மளோட வாழ்க்கையே மாத்தி அமைக்கிற ஒரு பயணம் இங்க இருக்கு. ஒரே ஒரு 50 மூலியமாக இன்னைக்கு அதே ROI தன்மையில பார்த்தீங்கன்னா 70 டைம்ஸ் இருக்குங்க. அங்க 2x அவ்ளோ கூட்டம். இங்க நீங்க 70x பார்க்கலாம் நீங்க. கொஞ்சம் செயல் திட்டம் போடுங்க. கொஞ்சம் உழைங்க. 5, 25, 125 ஆட்கள் அல்ல பொசிஷன் மூலியமாக இவ்ளோ தொகை காத்திருக்கு எல்லாத்துக்கும். என்னான்னா, யாருமே அறிவ தேடி போறதில்ல. எல்லாமே அவசரம், அவசரமா காசு வேண்டும். உங்க நம்பிக்கை. யாருமே நம்பாதங்க. உங்க வாழ்க்கைக்கு வெற்றி வேணும்னா, நீங்க உங்கள நம்புங்க. அறிவ தேடுங்க. நாங்க ஹை-ஃபை ஸ்பேஸ் குளோபல் சப்போர்ட் டீம நம்பாதங்க. ஹை-ஃபை ஸ்பேஸ்ல பார்த்தா நெறைய தகவல் கொட்டி கிடக்குது. படிங்க. 51 பேஜ் இருக்கு. 21 பேஜ் இருக்கு. FAQ இருக்கு. வெப்சைட் இருக்கு. YouTube போங்க. நெறைய வீடியோ. YouTube போனீங்கன்னா, சர்ச் பட்டன்ல ஹை-ஃபை ஸ்பேஸ் பிளான் தட்டுங்க.
நிறைய வீடியோ, நிறைய லாங்குவேஜ் இருக்கு. படிங்க, புரியுங்க. உங்களுக்கு உங்க மேல நம்பிக்கை இருந்துச்சுன்னா, என் கூட ஒரு டீமாக, ஒரு குழுவாக இணைஞ்சு இந்த சமூக சேவைய செய்யலாம். ஹைஃபை ஸ்பேஸ் என்பது ஸ்பேஸ் ஒன் தான் அடித்தளம். ஸ்பேஸ் ஒன்ல ஒண்டி தான் நீங்க, நானு ஒரு சமூகமா, ஒரு டீமாக உருவாக்கி, ஒரு டீம உருவாக்குற பயணம் இங்க இருக்கு. அந்த மாரி நீங்க உங்க அப்லைன், அப்லைன், நீங்க உங்க டவுன்லைன், டவுன்லைன் ஒரு டீமாக, குழுவாக உருவாக்கணும்னா, ஒரு பெரிய இம்பாக்ட் ஸ்பேஸ் ஒன்ல உருவாகும். அது மூலியமாக ஒரு ஆட்டோ பைலட் மூலியமாக ஸ்பேஸ் ஒன் டூ ஸ்பேஸ் ஒன் பயணம் தன்னால உருவாகும். அதே மாரி ஃபார்வர்ட், பேக்வர்ட் இம்பாக்டான தன்மை இங்க எல்லாத்துக்கும் இருக்கு. அந்த மாரி ஹைஃபை ஸ்பேஸ்ல நான் சொன்ன மாரி யாருமே தப்ப முடியாது. ஸ்பேஸ் ஒன் டூ ஸ்பேஸ் 5ல எத்தனை ஐடி உருவாக்கம் வந்தாலும் 32% தானமாக இந்த ஹைஃபை ஸ்பேஸ் சமூகத்துக்கு ஒரு பரஸ்பர நன்கொடை மூலியமாக உருவாக்குற தன்மை இங்க இருக்கு. ஆக மொத்தம் ஸ்பேஸ் ஒன்ல ஒண்டி தான் பெரிய காசு கொட்டி கிடக்கிற இடம். இது எனக்கு புரிஞ்சது. 51 பேஜ் நான் பல வாட்டி படிச்சு இந்த FAQ வெப்சைட்ட பார்த்து எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, ஸ்பேஸ் ஒன்ல ஒண்டி தான் பணம் கொட்டி கிடக்கிற இடம். இந்த பணத்த வார்றதுக்கு என்ன செய்யணும்னா, உங்களோட டவுன்லைன் எத்தனை ரீஎன்ட்ரி ஐடி ஸ்பேஸ் ஒன்ல உட்கார்ந்திருக்கு. உங்களோட ரீஎன்ட்ரி ஐடி எத்தனை உட்கார்ந்திருக்கு. அதுதான் முக்கியம். உங்க ரீஎன்ட்ரி எத்தனை ஐடி உருவாக்கும், அத்தனை ஐடியும் ஒரு பெரிய இம்பாக்டா இங்க உருவாக்குற ஒரு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பயணம் தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் பயணம். ஹைஃபை ஸ்பேஸ் என்பது ஒரு ஷார்ட் டெர்ம் ப்ராஜெக்டே அல்ல. நீங்க வெப்சைட்ட படிச்சு பார்த்தா தெரியும் உங்களுக்கு. த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் சோஷியல் என்டர்பிரினியர் அஃபிலியேட் சிஸ்டம். ஒரு ஜெனரேஷன் உருவாக்கம் என்பது ஒரு 15லிருந்து ஒரு 18 வருஷம். எப்படி பிட்காயின் ஆரம்பம் பைசா கணக்குல இருந்துச்சு. ஒரு 20 வருஷம் இப்ப எங்க போய் நிக்குது. அதே மாரி தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ் உருவாக்கம் என்பது அடுத்த தலைமுறைக்கா உருவாக்கப்பட்ட ஒரு தளம். இப்ப இத யாரு அறிஞ்சு, தெரிஞ்சு, புரிஞ்சு இந்த செயல் திட்டத்த டீமா பில்ட் பண்றாங்களோ, திரும்பி சொல்றேன். ஸ்பேஸ் ஒன்ல தான் பணம் கொட்டி கிடக்கிற இடம். என்னைக்கு அந்த ஃபார்வர்ட், பேக்வர்ட் சிமெட்ரி பேலன்ஸ் வருதோ, அன்னைக்கு என் பேச்சுக்கு நீங்க நம்புவீங்க. அந்த மாரி ஒரு இடம் தான் ஸ்பேஸ் ஒன். இந்த காலகட்டத்துல யாருக்கு ஸ்பேஸ் ஒன்ல எவ்வளோ ரீஎன்ட்ரி ஐடி, உங்க ரீஎன்ட்ரி ஐடி மட்டுமல்ல, உங்க டவுன்லைன் ரீஎன்ட்ரி ஐடி எவ்வளோ ரீஎன்ட்ரி ஐடி இந்த பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கோ, ஒரு பெரிய இம்பாக்டா இங்க உருவாக்கம். யாருமே ஸ்பேஸ் ஒன்ல நிரந்தரமா இருக்க முடியாது. கீழே வந்து தான் ஆகணும். அந்த மாதிரி நிறைய பேரு நீங்க உங்க ஸ்பேஸ் டொனேஷன் லிங்க தட்டினா தெரியும். இப்ப தெரியாட்டினா இன்னொரு 6 மாசம் 10 மாசம் நீங்க பார்க்கலாம். உங்களுக்கு தெரியாத பேர் எல்லாமே அங்க உங்க கீழே வந்து தர்மம் கொடுத்தே ஆக வேண்டும். இதுதான் 32% பரஸ்பர நன்கொடை திட்டம். என்னோட ஐடியும் நிறைய பேத்துக்கு தானமாக உங்க கீழே வந்து தான் ஆக வேண்டும். இதுதான் கட்டளை. ஹைஃபை ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஒன் கட்டளை என்பது யாருமே இங்க நிரந்தரமா ஒரு பொசிஷன் உட்கார முடியாது. பெரிய இம்பாக்ட் இங்க உருவாக்கம். ஒரே ஒரு 45 நாள்ல ஒரே ஒரு $50 ஸ்டார்ட் டொனேஷன்ல இந்த மாதிரி தொகை உருவாக்கம் நிறைய பேத்துக்கு வந்திருக்கு. சில கேள்விக்கு சொன்ன மாதிரி விட தெரியாது. இயற்கையோட சக்தி அந்த மாதிரி. ஒரு விதைக்குள்ள தான் ஒரு ஆலமரமே உட்கார்ந்து இருக்கு. ஒரே ஒரு மாங்காய் விதைக்குள்ள தான் மாங்காய் தோப்பே உருவாக்கம். அது எப்படின்னா சொல்ல தெரியாது. அதை வைக்கத்தான் முடியும். அதே மாதிரி ஒரே ஒரு ஸ்டார்டர் டொனேஷன் மூலியமாக ஒரு இம்பாக்ட் சேல் திட்டம் மூலியமாக எல்லாத்தையும் காப்பாற்றுற தன்மை இங்க இருக்கு. ஒரு $30 லட்சம்
ஆனா $30,00,000 உருவாக்கம் என்பது ஆரம்பம் பயணம். ஒரு 3ல ஆரம்பிச்சு 30 இந்த மாரி ஒரு பயணத்துல தான் நம்ப இந்த தொகைய எடுக்க முடியும். எடுத்தோனே 30,00,000 பார்க்க முடியாது. அந்த மாரி நீங்க இந்த பயணத்த வாங்க, நம்புங்க. ஒரு டீம் மூலியமாக உருவாக்கம் ஆரம்பிச்சு, ஒரு பெரிய இம்பாக்ட் ஆரம்பம் தான் இந்த குளோபல் சப்போர்ட் டீம். இங்க யாருக்கெல்லாம் அப்லைன் சரியில்லையோ, உங்களுக்கு ஒரு அண்ணனாக, ஒரு தம்பியாக, ஒரு அக்காவாக, ஒரு தங்கையாக இந்த ஹைஃபை ஸ்பேஸ் குளோபல் சப்போர்ட் டீம் ரெடியா இருக்கிறாங்க. 5ஆம் தேதி ஆரம்பிச்ச பயணம் 300 நாள் பயணத்துல இருக்கோம். ஸோ ஒரு டீம் மூலியமாக, ஒரு குழு மூலியமாக இந்த பயணத்த உருவாக்கி, ஒரு 300 நாள் பயணம் ஜூம் மீட்டிங். டெய்லி, டெய்லி, டெய்லி. தமிழ்லயே பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 ஜூம் மீட்டிங் இருக்கு. ஒரு மாசம் 150 ஜூம் மீட்டிங் இருக்கு. எங்கேயுமே எங்கேயுமே சரித்திரம் இந்த மாரி பார்த்திருக்க மாட்டேங்க. ஒரு கான்செப்ட்ல, ஒரு மாசத்துல 150 ஜூம் மீட்டிங் ஒரு லாங்குவேஜ்க்கு. நெறைய இடத்துல ஒரு வாரத்துக்கு ஒரு ஜூம் மீட்டிங் வைப்பாங்க. ஒரு மாசத்துக்கு 5 ஜூம் 4, 5 ஜூம் மீட்டிங் தான் இருக்கும். ஆனா இங்க 150 ஜூம் மீட்டிங் இருக்க. எதுக்கு ஸ்ட்ரென்த் தேவை நம்பளுக்கு? நம்பளுக்கு ஜூம் மீட்டிங் எதுக்கு ஸ்ட்ரென்த்? நம்ம ஸ்ட்ரென்த்தே பார்த்தா இதுதானே. டெய்லி ஜூம் மீட்டிங் ஓடுதே. ஒரு ஜூம் மீட்டிங்ல ஸ்ட்ரென்த் என்பது போலியான நம்பர். உங்க டீம் எத்தனை பேர் ஜூம்ல உட்கார்ந்து அதான் முக்கியம். ஒரு விதை தான் ஒரு ஆலமரமா உருவாக்கும் ஒரு காடு. ஒரு காடுக்கு ஒரு விதை தான். ஒரு ஜூம் மீட்டிங்ல ஒரு 10 பேர் உட்கார்ந்திருக்கோம். அந்த 10 பேர்ல ஒரே ஆள் அந்த அருமையான, செழுமையான உருவாக்கம் விதை இருந்தா போதும். ஒரு காடே உருவாக்க முடியும் ஒரு தன்மை மூலியமாக. அதனால இந்த ஜூம் ஸ்ட்ரென்த்த பார்க்காதங்க. ஜூம்ல யார் உட்கார்ந்திருக்கா? எத்தனை பேர் உங்க டீம் உட்கார்ந்திருக்கா? அதுதான் உங்களோட மெயின் நோக்கம், பயணமா இருக்க வேண்டும். இன்னைக்கு பார்த்தாங்கன்னா, நம்ப ஜூம்ன்னு இருக்கோம். ஆனா இன்னைக்கு குளோபல் சப்போர்ட் டீம் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டாங்க. 234 டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல தமிழ்நாட்டுல இப்ப ஹைஃபை ஸ்பேஸ் அம்பாசிடர் உருவாக்கம். ஒரு இடத்துல ஒரு 5, 10 பேரு அம்பாசிடர் உருவாக்கி, அங்க சமூகத்துக்கு சமூக சேவை, சமூக திட்டம், ஹைஃபை ஸ்பேஸ் சப்போர்ட் எல்லாத்துக்கும் குடுக்க தயாரா இருக்கிறாங்க. இது அடுத்த கட்டம். ஆஃப்லைன் பயணத்துல ரெடியா இருக்கிறோம். இந்த மாரி நீங்க ஹைஃபை ஸ்பேஸ் வெப்சைட் போனீங்கன்னா, ஸ்பேஸ் வால் தட்டுனீங்கன்னா, அங்க நெறைய ஐடியா குடுக்குறாங்க. என்ன மாரி சமூக சேவை குடுக்கலான்னு. நம்ப பார்த்தா, ஒரு கூட்டு முயற்சி மூலியமாக தமிழ்நாட்டிலிருந்து ஸ்ரீலங்காவுக்கு ஒரு ஸ்கூல் புரோகிராமுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கோம். அதே மாரி பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு காலையில பார்த்தீங்கன்னா, ஒரு புரோகிராம் ஃபிட்னஸ் கிளாஸ், மெடிடேஷன் கிளாஸ் இருக்கு. அதுவும் ஆரம்பிச்சாச்சு. மரம் நட்டாச்சு. சாப்பாடும் குடுத்தாச்சு. இந்த மாரி நெறைய புரோகிராம் நீங்க திங்க் பண்ணி, இந்த சமூக தூதர் மூலியமாக செயல் திட்டம் உருவாக்கத்துக்கு இப்ப நம்ம ஹைஃபை குளோபல் சப்போர்ட் டீம் ரெடியா இருக்கிறாங்க. நீங்க ஆள தேடி தேவையில்ல. இந்த செயல் திட்டம் பார்த்து மக்கள் யார்ரா இது ஹைஃபை ஸ்பேஸ் சமூகம் தேடி, அவங்களே தேடி வந்து ஐடி போடுற ஒரு தன்மைக்கு தான் வந்துட்டோம் நம்ப. இந்த மாரி ஒரு குழுவாக, டீமாக செயல் திட்டம் உருவாக்கணுமா, ஒரு பெரிய இம்பாக்ட் ஹைஃபை ஸ்பேஸ் மூலியமாக பார்க்க முடியும். கடைசியாக பெய்ட் ஃபோர்ட் என்பது ஒரு இம்பாக்டான ஒரு செயல் திட்டம் ஹைஃபை ஸ்பேஸ்ல இருக்கு. இன்னைக்கு இந்த பெய்ட் ஃபோர்ட் வாலெட் பார்த்தாங்கன்னா, ஸ்பேஸ் 1 டூ ஸ்பேஸ் 5 எல்லா ஸ்பேஸ்லயும் கிடைக்கிற இந்த லெவல் 2 பொசிஷன் 10 பொசிஷன் மணி எங்க வரும்னு கேட்டீங்கன்னா, ஒரே வாலெட் தான் வரும். பெய்ட் ஃபோர்ட் வாலெட் வரும். நீங்க நெறைய பேரு இந்த வாலெட்ட தொறந்து பார்த்தாங்கன்னா, ஒரு தொகை இருக்கும். நீங்க பார்க்கலாம். இப்ப பார்க்கலாம். ஸோ அந்த தொகையில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 12 ஒரு 25 ஒரு 37 இருக்கும். இந்த தொகைய
வச்சு நீங்கள் ஐடி போட முடியும். எப்படி $25 வச்சு ஐடி போட முடியும்? அங்கே ஒரு லோட் பட்டன் இருக்கு. அந்த லோட் பட்டன் தட்டுனீங்கன்னா ஆட்டோமேட்டடா உங்க பிரைவேட் வாலெட் மூலியமாக அந்த தொகையை இங்க கொண்டு வந்து ஒரு 50 ஆக்கி நீங்க ஐடி போட்டீங்கன்னா தொகையை எடுக்க முடியும். நிறைய பேர்த்துக்கு உங்க டவுன்லைன்ல பார்க்கலாம். நிறைய பேர் டவுன்லைன்ல அந்த பெய்ட் ஃபார் தொகை அப்படியே அங்கேயே தேக்கமா இருக்கு. அதுக்கு நீங்க ஒரு உயிர் நாடி கொடுத்தீங்கன்னா அது மூலியமா அவங்களுக்கும் அவருக்கும் ஒரு பெரிய இம்பேக்டா ஒரு 3 லெவல் டொனேஷன் கிடைக்கும். இந்த ஐடி மூலியமாக கேஸ் ஃபீ என்பது இந்த ஸ்பேஸ் போய் எடுத்துக்கும். ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் உங்களுக்கு. ஹைஃபை ஸ்பேஸ்ல ஸ்டார்டர் டொனேஷன் நம்ம கேஸ் ஃபீ கட்டுறோம். ஆனா ஹைஃபை ஸ்பேஸ்ல எத்தனை ரீஎன்ட்ரி, எத்தனை அப்கிரேட், எத்தனை பெய்ட் ஃபார்வர்ட் உருவாக்கம் எல்லாம் உருவாக்கம் கேஸ் ஃபீக்கும் தானமாக இந்த ஸ்பேஸ் போய் எடுத்துக்கும். அது ஒரு இம்பேக்டான ஒரு தகவல். சொன்ன மாதிரி இங்க யாருக்கு பெய்ட் ஃபார்வர்ட்ல ஒரு தொகை இருக்கோ நீங்க இப்ப உங்க ஹேண்டை ரேஸ் பண்ணுங்கன்னா இந்த டைம்ல நம்ம ஒரு லைவ் டெமோ காமிக்கலாம்னு சொல்லி நன்றி நன்றி நன்றி. hifi-space.com என்பது அடுத்த தலைமுறைக்காக உருவாக்கப்பட்ட ஒரு சமூக தளம் தான் இந்த ஹைஃபை ஸ்பேஸ். பிறப்பும் இறப்பும் நிஜம். இந்த பிறப்பும் இறப்பும் நடுவில் தான் வாழ்க்கை பயணம். நிஜமா வாழ வேண்டும். நிஜமா வாழ்றதுக்கு உயிரா இருக்கிறப்பே அர்த்தமா வாழ வேண்டும். உங்க மூலியமாக ஒரு 5-10 பேருக்கு ஒரு தெளிவு கொடுங்க. வாழ்க்கைய தன்மையை உருவாக்கம் பண்ணி கொடுங்க ஹைஃபை ஸ்பேஸ் மூலியமா சொல்லி நன்றி நன்றி நன்றி. பேக் டு ஹோஸ்ட். தேங்க்யூ 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 தேங்க்யூ. ரொம்ப ஒரு அற்புதமாக உற்சாகமாக மேலும் மேலுமே எங்களை வந்து இந்த பயணத்துடைய முக்கியத்துவத்தை தெரிய வச்சு ஒரு நல்ல புரிதலை கொடுத்து மற்ற கான்செப்டுக்கு நம்முடைய ஹைஃபை ஸ்பேஸ்க்குள்ள வித்தியாசத்தை சொல்லி ஒரு அருமையான ஒரு அற்புதமான விளக்கங்க இன்னைக்கு டாக்டர் சார் சொல்லியிருக்காரு. நம்முடைய ஹைஃபை ஸ்பேஸ் தளம் உண்மையிலுமே எல்லாத்தையுமே ஒரு அற்புதமான வாழ்க்கைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது இங்க உண்மையாக்கப்பட்டிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம இந்த பயணத்துல வந்து இன்னைக்கு ஒவ்வொருத்தருமே எத்தனை நாட்கள்னு அவங்கவுங்களுக்கு தெரியும். ஆனா இன்னைக்கும் புதுசா கேட்கிற மாதிரி இந்த பிளான் இருந்ததே ஒழிய இதை நம்ம ஆல்ரெடி கேட்டோம், நிறைய நம்ம விஷயம் தெரிஞ்சுட்டோம். அப்படின்னு புதுசு புதுசான தகவல்கள் எவ்வளவு கிடைக்குது இன்னைக்கு இந்த திட்டத்தை கேட்டிருக்கிறோம் நம்ம எல்லாருமே. இதுல கூட நமக்கு நிறைய விஷயங்கள் புதிதா கிடைச்சிருக்குங்கிறத உண்மை. அதனாலதான் நம்ம வந்து பிஓபி செக்ஷன் ரெகுலரா நம்ம அட்டன் பண்றோம். ஒரு நாள் மாதிரி ஒரு நாள் அந்த பிஓபியில ஊறப்பட்ட விஷயம் புதைஞ்சு கிடைக்குது. அது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விஷயங்கள் வெளியில் வருது. அப்படி இருக்கும்போது எல்லாம் சொன்னதானே சொல்றாங்க. ஜூம் மீட்டிங் போனா என்ன சொல்றாங்க, இதே தான் சொல்றாங்க, அதே தான் சொல்றாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு சார் என்ன சொன்னார்னா அதே தான் சொன்னாரு. ஆனா இதுல எவ்வளவு விஷயங்கள் புதைஞ்சிருக்கு, நம்மளுக்கு இன்னைக்கு எவ்வளவு விஷயங்கள் கிடைச்சிருக்குது. இதனாலதான் நம்ம வந்து குளோபல் சப்போர்ட் டீம் மூலியமாக நடக்கக்கூடிய அத்தனை ஜூம் நிகழ்வுகளையும் கலந்துக்குங்க, பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. புதிதாக விவரங்கள் விஷயங்கள் இங்க வந்து நிறைய இருக்கு. இது மட்டும் தானே இல்ல, இன்னும் இருக்கு நிறைய. நம்ம இது ஐடியலுக்கு கீழே உருவாக 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 ஒவ்வொருத்தருமே அவங்கவுங்க அனுபவங்களை இங்க வந்து வேற விதத்துல ஷேர் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது இன்னைக்கு நம்ம டாக்டர் சார் சொன்ன மாதிரி நம்ம ஆளை தேடி போக வேண்டியது இல்லை. ஏன் என்ன அந்த ஹைஃபை ஸ்பேஸ் வெரி குட். எப்படி இப்படி ஒரு தளம் இத்தனை நாளா நம்ம கண்ணுக்கு எப்படி இது தெரியாம போச்சு, இத்தனை நாளா நம்ம கவனத்துக்கு இது எப்படி வராம போச்சு அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருமே வந்து வாலண்டரியா வந்து தேடி ஐடியை லாகின் பண்ணிட்டு போவாங்க. அந்த அளவுக்கான உருவாக்கம் தான் நம்மளுடைய ஹைஃபை ஸ்பேஸ் உருவாக்கம். இதை வந்து நம்ம புரிஞ்சு தெரிஞ்சு நடந்துக்கணும். சார் சொல்லும் போது ஒரு அற்புதமான ஒரு விஷயத்த முன் வச்சாரு. முதல்ல தப்பு உங்க மேல இருக்கு அப்படின்னாரு. டில்லா அவர் சொல்றக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, தவறு உங்க மேல. என்னன்னா நம்மளே இன்னும் புரிஞ்சுக்கல. புரிஞ்சு அவசரப்படாம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அவசரமே இல்லாம இந்த பயணத்தை மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறார். இதை வந்து நம்ம வந்து உடனடியா நம்ம செய்யணும். உடனே கீழே 4 பேர் 5 பேர் வந்துடணும். நம்ம கீழே டீம் கடன்னு உருவாக்கணும். 10 பேர்த்த ஐடி போட்டோம், திரும்ப நம்மளே சொல்லிடுவோம், நம்மளே உருவாக்குவோம், நம்மளே மீட்டிங் வர மாட்டாங்க, இவங்க கரெக்டா வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற கம்ப்ளைண்ட் நம்மளே இங்க ஜூம்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறோம். இதெல்லாம் எதிர்க்கு தேவையே இல்லை. முதல்ல நீங்க உங்க பயணத்தை மேற்கொள்ளும் போது எப்படி ஒரு காரை ஓட்டுறதுக்கு நீங்க ரெடி ஆகுறீங்க அப்படின்னா அந்த கார் டிரைவிங் கத்துக்கிறதுக்கு முதல்ல நம்ம ரெடி ஆகணும். எத்தனை லட்சங்கள் காராக இருந்தாலும் அந்த காரை ஓட்டுறதுக்கு அந்த கத்துக்கிற பயிற்சி இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டுநர் பயிற்சி, அதை நம்ம எடுத்துக்கும் போதுதான் அந்த காரை நம்ம சேஃபா வந்து ஓட்டி கொண்டு போயிட்டு நம்ம வர முடியும் திரும்ப வீட்டுக்கு.
அந்த மாதிரி இந்த ஹைபர் ஸ்பேஸ் தளத்துல இருக்கக்கூடிய இந்த திட்டங்கள் உள்ள இருக்கிற அந்த அம்சங்கள் நிறைய விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து முதல்ல கிளியரா தெரிஞ்சுக்கணுங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செயலாக்கம் பண்ணும் போதுதான் நம்ம டீமை சரியான முறையில பில்ட் பண்ண முடியுங்கிறதா இங்க வலுவுறுத்தி நிறைய சொல்லியிருக்காரு. ஒரு சிறப்பான ஒரு சிக்ஸரா இருந்தது. இன்னைக்கு கிரேட் லீடர் நம்மோட நிறைய பேர் அவங்களுடைய அனுபவங்களையும் அவங்களுடைய கருத்துக்களையும் இங்க பகிர இருக்காங்க. அந்த வகையில கமல் சார், உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் தெரிவிச்சா நல்லா இருக்குன்னு விரும்புறோம். வெல்கம் கமல் சார். நன்றி நன்றி சார், நன்றி சார். உண்மையிலேயே இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் விஜயோ மாஸ்டர் சொன்னது போல ஒவ்வொரு நாளுமே கற்றல் நிகழ்வு என்பது வேற வேற புது புது விஷயங்கள். ஹைஃபை என்பது ஒரு ஆழம் காண முடியாத ஒரு கடல், பெருங்கடல். அதுல மதிசேர இன்னமே ஆழம் காண முடியாது. அப்படி ஒரு அருமையான விஷயங்கள் ரொம்ப ஷார்ப்பாகவும் தொடர்ச்சியாக நாங்கள் தொடர்ச்சியாக உறுதியோடு பயணிக்கக்கூடிய அந்த மற்ற நபர்கள் தயங்கி நிற்பவர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பாக இருந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மையிலேயே சொல்ல போனா இந்த ஹைஃபை என்பது இன்றைய வருமானம், இன்றைக்கு எங்களுக்கு கிடைக்கின்ற உடனடி வருமானம், உடனடி தேவையை கருத்துல கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு சிஸ்டம் கிடையாது. இதை அடிக்கடி மதிசர் சொல்லுவார். இந்த ஹைஃபை வாய்ப்புல போடுற உருவாக்கம், இந்த பேஸ் ஒன்னில் நாங்கள் எடுத்துக்கொண்ட பாரிய முயற்சிகள் அனைத்துமே ஜெனரேஷன் தாண்டி எங்களுக்கு பலத்த ஒரு வருமானமாக வரக்கூடிய ஒரு உருவாக்கம். அதை யாரெல்லாம் புரிஞ்சு கொள்றாங்களோ அவங்களுடைய உழைப்பு, ஒவ்வொரு விதையும், ஒவ்வொரு இடத்திலையும் நடக்கிற ஒவ்வொரு செயற்பாடும் ஜெனரேஷன் தாண்டி எங்களுக்கு நிரந்தரமான ஒரு வருமானத்தை கொடுக்கின்ற ஒரு அருமையான விஷயம் என்ற ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சு கொண்டேன். எல்லோரும் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இங்க விதைக்கப்படுற விதைகள், விதைத்தவன் உறங்கினாலும் விதைகள் உறங்குவதில்லை என்ற மாதிரி இங்க விதைக்கப்படுற ஒவ்வொரு ஐடியும், ஒவ்வொரு டொனேஷனும் ஜெனரேஷனுக்கு அடுத்தடுத்த எங்களுடைய தலைமுறைக்கு வழிவகுக்கின்ற ஒரு அற்புதமான வருமான தளம் என்றதை தான் சுருக்கமா இதுல விளங்கி கொள்ளக்கூடிய விஷயம். உடனடியாக வருமானம் பார்க்கணும், உடனடியாக போட்ட உடனே வருமானம் வரும் என்று சொல்லி நிறைய கன்செப்டுகள் வரும். அதெல்லாம் எங்களுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்குமொழிய அந்த நிரந்தரமான வெளிச்சமா இருக்காது. உண்மையிலேயே ஹைஃபை வாய்ப்பு என்பது சொல்ல போனா இது ஆழமா புரிஞ்சு கொண்டவங்க மெல்ல காய் நகர்த்தினால் கூட இந்த பேஸ் ஒன்னில் அடுக்கப்படுற ஒவ்வொரு கற்களும் ஒரு பெரிய கட்டிடமாக மாறும் என்றதுல ஐயப்பாடே இல்லை. உறுதியா சேர்ந்து பயணிப்போம், வெற்றி பெறுவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய கருத்தை நிறைவு செய்கிறேன். நன்றி விஜயோ மாஸ்டர், நன்றி மதி சார். தேங்க்யூ கமல் சார். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஷேரிங். நம்ம கிரேட் லீடர்ல கண்ணன் சார் இந்த இடத்துல ஒரு வார்த்தைகள் சொன்னா சிறப்பா இருக்கிறதுக்காக அவரை இன்வைட் பண்றேன். வெல்கம் கண்ணன் சார். வெல்கம் சார். நன்றி சார், நன்றி சார். ரொம்ப சிறப்பா நம்ம இன்னைக்கு நிறைய புது விஷயங்களையும் காரணகர்த்தா யாரு, விஷயத்துக்கான ஒவ்வொரு செயல்பாட்டு செய்யக்கூடியவங்க யாரோ அவங்க தான் அந்த காரணகர்த்தா. அதுக்கான விளைவுகளும் நம்மளுக்கு சேரும். நம்ம நல்லதை விதைச்சா நல்லது வரும், மாறாக விதைத்தால் மாறாக பொருள் வரும். அது மாதிரி சொல்லும்போது தீதும் நன்றும் பிறர் தரவாரா. நாம என்ன நோக்கத்தோட நம்ம செயல்படுறோமோ அந்த நோக்கம் பல மடங்கா நமக்கு திருப்பி வரக்கூடிய வாய்ப்பாக இருக்கு. ஹைஃபை ஸ்பேஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு நம்ம முயற்சி செய்து தோல்வி அடையக்கூடிய நபராக இருந்தால் உங்களுக்கு நான் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். நம்ம எல்லாரும் கங்க்ராச்சுலேஷன் சொல்லணும். ஏன்னா நிறைய பீப்புள் முயற்சியே செய்யறது இல்லையே, அப்புறம் எங்க தோல்வியோ வெற்றியோ பார்க்க முடியும்? ஸோ செயல் செய்யக்கூடியவங்க அந்த செய்கையே முதலில் செயலை விதைத்தால் அங்க வெற்றியோ தோல்வியோ ஏதாவது ஒண்ணு உருவாகும். செயலே செய்யலை அப்படின்னும் போது அங்க எந்த ஒரு விஷயமும் நடக்க வாய்ப்பே இல்லை. அதனால செயல் வீரர்களாக நாம நம்மளை முன்னிறுத்துவோம், செயலுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் என்று சொல்லிக்கலாம். இன்றைய ஒரு பயணம் நம்ம மதியழகன் சார் அவங்களுடைய கைடன்ஸ் அடிப்படையில 234 தொகுதிகளிலும் 5 ஹைஃபை ஸ்பில்லர்ஸாக இருக்கக்கூடிய மக்களை ஒன்றிணைத்து ஒரு சின்ன சின்ன டீமாக சேர்ந்து ஆஃப்லைன் முயற்சிகளை இன்னும் அடுத்த படிக்கு எடுத்துட்டு போகக்கூடிய ஒரு முயற்சியாக இருக்கும் பட்சத்துல
இது நம்முடைய கியர் 2ஆக நம்முடைய வேகத்தை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முயற்சியாக சிறப்பாக அமையும் என்று என்னுடைய கருத்தையும் நான் முன்வச்சு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி நன்றி கண்ணன் சார், அருமை அருமை. ரொம்ப ஒரு அற்புதமான விஷயம். அடுத்தடுத்து நம்ம இந்த உலகம் பூராமே நம்முடைய ஹைஃபை ஸ்பேஸை கொண்டு போறது இந்த திட்டத்துல எல்லாத்தையும் இணைய வச்சு அவங்களை எல்லாத்தையுமே ஒரு சமூக தூதரா மாத்துறங்கிற அந்த ஒரு கருத்தை முன் வச்சுதான் நம்ம பயணிக்குங்கிற ஒரு விஷயத்த முன்னெடுப்பா சொல்லியிருக்கீங்க. சிறப்பு. அடுத்ததான் சுஜாதா மேடம் ஏதாவது அவைலபிளா இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகள் சில அடுத்து கான்மைக்கு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கணும். மேடம் அவைலபிளா இருந்தீங்கன்னா வெல்கம் மேடம். தேங்க்யூ சார். நமஸ்தே சார். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம மதி சார் என்னெல்லாம் சொன்னாங்க, கண்ணன் சார் என்னெல்லாம் சொன்னாங்க, அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் கொடுக்க போறேன். நான் கர்நாடகால இருந்து தான் பெங்களூர்ல இருந்து தான் பேசுறேன். என்னோட டீம் இங்க கர்நாடகால ரொம்பவே how do I put it? ரொம்பவே ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸா தான் இருந்தாங்க. டீம் எல்லாமே வேற பக்கம் போறது, தேவர் நாட் இன்ட்ரெஸ்டடா எதுன்னு தெரியாது. நிறைய மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்து என்ன பண்ணினாலும் there was no ப்ராப்பர் ரிசல்ட். ஆனா ஒரு லாஸ்ட் 15 டேஸ்ல இருந்து நமக்கு ஒரு டிஜிட்டல் ட்ரைனிங் என்ன கிடைச்சிருக்கு இங்க பிகாஸ் ஆஃப் ஜிஎஸ்டி. அந்த ட்ரைனிங் ஆன அப்புறம் நான் ஒரு எஃபி ஃபேஸ்புக்ல ஒரு பேஜ் ஓபன் பண்ணி அங்க நிறைய சின்ன சின்ன வீடியோஸ், சின்ன சின்ன வாட் இஸ் தட் பேனர்ஸ், போஸ்டர்ஸ் இதெல்லாம் போட்டுட்டே வந்தேன். அதான அப்புறம் எங்கெங்கிருந்து யாரோ கனெக்ட் ஆகி எஸ்டர்டே நேத்தி சாயங்காலம் ஒரு 35 பேர் எல்லாமே விட்டு போனவங்க they have come back. அவர் எல்லாருமே திரும்பி மறுபடியும் வந்து நேத்து சாயங்காலம் ஆக்சுவலி மதி சார் கிட்ட பேசணும், கண்ணன் சார் கிட்ட பேசணும்னு வந்தாங்க. மதி சாருக்கு நேத்தி ஆகல, கண்ணன் சார் பேசினாங்க. ஸோ அவருக்கும் தெரியும் இந்த விஷயம். ஸோ வெரி ஹாப்பி டு சே சார், தேங்க்ஸ் டு ஜிஎஸ்டி, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். யார் விட்டு போனாங்களோ எல்லாருமே இந்த ஹைஃபை ஸ்பேஸ்ல there is something very great ஆனா அவங்களே புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் வந்திருக்காரு. ஸோ உங்களை எல்லாருக்கும் சொல்றேன் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க விட்டு போனாலும் ஹைஃபை உங்களை விடாது. தேங்க்யூ ஸோ மச் சார். நன்றி மேடம், நன்றி நன்றி நன்றி. சிறப்பு. ஒரு அற்புதமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். உண்மையிலுமே செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திரும்ப நம்ம கிட்டத்தான் நம்மளை நாடுங்க வந்து சேரணுங்கிறதா உண்மை. ஏன்னா அப்படி என்னுடைய குழுவிலையும் அப்படி விஷயங்கள் நடந்திருக்கு. வேண்டாட்டு போனவங்க இன்னைக்கு வந்து வாலண்டியா இணையறாங்க. கமல் சார் அடிக்கூடவே சொல்லுவாரு, எனக்கு இந்த அனுபவத்தை கற்றுக் கொடுத்தது இந்த விஷயத்துல அவரு ஒரு விஷயம் சொல்லி அவர் மூலியமா நான் இந்த அனுபவத்தை எடுத்துக்கிட்டேன். ஹைஃபை ஸ்பேஸை வந்து நீங்க வாலண்டியா கொண்டு போய் கொடுக்காதீங்க, அதுக்கான டிமாண்டை நீங்க மெயின்டைன் பண்ணுங்க அப்படிம்பார். அதுக்கான டிமாண்டு எந்த ஒரு பொருளுக்குமே அதுக்கான டிமாண்ட் இருந்தா தான் அதோடைய வேல்யூ தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம ஹைஃபை ஸ்பேஸுடைய அந்த ஒரு தன்மை நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. அதை ஈஸியா கொண்டு போய் கொடுக்கும்போது அவங்களுக்கு எந்த ஒரு பொருளுமே ஈஸியா கிடைச்சிட்டு அதோட அருமை தெரியாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி நம்முடைய தளம் எல்லாத்துக்கான ஓப்பன் ஆப்பர்ச்சுனிட்டி தான். பட் அது ஈஸியா கிடைக்கிறதுல நிறைய பேருக்கு இது அவேர்னஸ் இல்லாம இருக்கு. கொஞ்சம் டிமாண்ட் நம்மளும் பண்ணணுங்க, பண்ணிட்டு இருக்கிறோம். இப்படி பண்ணும்போது ரிசல்ட் மாறுது. உண்மையிலுமே டிமாண்ட் பண்ணும்போது அந்த வாய்ப்பு உங்களுக்கு சொல்ற இருங்க, பேசிக்கிற இருங்கன்னு ஒரு 2 நாள் இழுத்து நம்ம சொல்லும் போது அவங்க அதை எதிர்பார்க்கறாங்க, எப்படியாவது இந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைச்சாகணுமே அப்படின்னு சொல்லி. அந்த மாதிரி இன்னைக்கு குளோபல் சப்போர்ட் டீம்ல இருக்கிற லீடருக்கு நம்ம சொல்லி கொடுக்குற அத்தனை விஷயங்களுமே வந்து நம்ம அனுபவமா எடுத்துக்கிட்டு செயலாக்கம் பண்ணும்போது நம்ம டீம்ல ரிசல்ட் வர்றது அப்படிங்கிறது உண்மை. அப்படி இன்னைக்கு மேடம் சொன்னது ஒரு அற்புதமான கருத்து. எல்லாமே வந்து போனவங்க திரும்பி வருவாங்க நிச்சயமாக அப்படின்னு. அப்ப இந்த உலகத்தும் வந்து ஒரு பரந்த உலகம். இதுல நிச்சயமா நம்ம ஹைஃபை ஸ்பேஸ் திட்டம் யாராருக்கெல்லாம் இன்னைக்கு போய் சேர்ந்துருக்குதோ வேண்டாம். கண்ணன் சார் சொல்லுவாரு, நோன்னா நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருங்க அப்படின்னு சொல்லி. அவர் அனுபவத்துல சொன்ன வார்த்தைகள் வந்து நோன்னு சொன்னா சந்தோஷப்பட்டுருங்க, நெக்ஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி வந்துருங்க, அவங்க வருவாங்க அப்படின்னாரு. அதுவும் நடந்துதான் இருக்கு. எல்லாத்துக்குமே உதாரணம் நம்ம வேற எங்கேயுமே பண்ண வேண்டியது இல்லை. நம்முடைய லீடர்களுடைய அனுபவங்களே நமக்கு உதாரணம். அந்த அளவுக்கு இன்னைக்கு அவங்களுடைய அனுபவத்தை இன்னைக்கு முன் வைக்கிறாங்க. அந்த வகையில மேடம் ஒரு அருமையான கருத்தை சொன்னாங்க. வேண்டாண்டு போனவங்க அத்தனை பேருமே திரும்பி உள்ள வந்தேதான் ஆகணுங்கிறது இதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும்.
இந்த தளம் எல்லாத்துக்கும் வேணும். இது இன்னைக்கு எல்லாத்துக்கும் தெரியலையே ஒழிய நிச்சயமாக நாளைக்கு எல்லாருமே அறிஞ்சு புரிஞ்சு உள்ள வருவாங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு இதுல கலந்துட்டு இருக்கிறவங்க உங்களுடைய அனுபவத்தை யாரா இருந்தாலும் ஷேர் பண்றதுக்கு அனலைஸ் பண்ணுங்க, அன்மியூட் கொடுக்குறோம். உங்களுடைய அனுபவத்தையும் நீங்க ஷேர் பண்ணலாம். நீங்க இதுல கத்துக்கிட்டது, தெரிஞ்சுக்கிட்டது, இன்னத்த செஷன் எந்த அளவுக்கு திருப்திகரமா இருந்தது, எவ்வளவு விஷயங்கள் உங்களுக்கு வந்து பிரயோஜனம் ஆச்சு, உங்களுடைய இந்த 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் டைம் உங்க வாழ்க்கையை எந்த அளவுக்கு மாத்தறதுக்கான அமைப்பா இருந்ததுங்கிறத நீங்க ஷேரிங் கொடுக்கலாம். அந்த வகையில கேவிபி சக்திகுமார் சார், வெல்கம் சார். உங்களுக்கு வந்து அன்மியூட் கொடுக்குறேன், நீங்க பேசலாம். குடும்ப உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். மதியழகன் சாரோட அற்புதமான ஒரு விஷயங்கள், நிறைய விஷயங்களை தினமும் நம்மளோட இந்த பயிற்சியில நம்ம கத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு புது அனுபவமா நிறைய விஷயங்களை சார் சொன்னாங்க. அந்த கவனக்குறைவு, அந்த சோம்பேறித்தனம், இது மக்களிடையே பரவலா இருந்துட்டு வருது. ஆனா தனி மனித ஒழுக்கம்ங்கிறத கத்துக் கொடுக்கறது இந்த ஹைபேஸ் குளோபல் சப்போர்ட் மூலியமா நமக்கு கிடைக்கிற பயிற்சி மூலமா நிறைய நல்ல விஷயங்கள் கிடைக்குது. மக்கள் புரிஞ்சுக்க லேட், அதை அவங்க ஏத்துக்கிறதுக்கு கொஞ்சம் இன்னும் மனப்பக்குவம் வரல நினைக்கிறேன். ஆனா இப்ப எடுத்திருக்க முடிவு செகண்ட் கியர், இந்த எல்லா மாவட்டத்திலையும் போடுற இந்த டீம் மூலியமா இன்னும் அவேர்னஸ் அதிகரிச்சு மக்கள் இன்னும் இந்த புரிந்துணர்வோட உள்ள வந்து மிகச்சிறந்த வெற்றியை நம்ம காண்போங்கிற உறுதியா கூறி வாய்ப்பு கொடுத்த குளோபல் சப்போர்ட் டீமுக்கு அனைவருக்கும் நன்றி கூறுவனே. நன்றி, வணக்கம் சார். நன்றி, நன்றி சக்திகுமார் சார். உங்களுடைய புரிதல் மிக சிறப்பு. எல்லாருமே புரிஞ்சுக்கணும், நமக்கான தேடலை நமக்கு கிடைச்சிருக்கிற ஹைபேஸ் திட்டம் எந்த அளவுக்கு நமக்கு இந்த ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறத எல்லாருமே புரிஞ்சுக்கணும். வேற யாராவது உங்களுடைய கருத்துக்கள் நீங்க தெரிவிக்கிறதா இருந்தாலும் ஹேண்ட் பண்ணுங்க, அன்மியூட் கொடுக்குறேன். ஒரு அற்புதமான வேலையில உங்களுடைய ஷேரிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். நன்றி. ஜெல்லி சுந்தர் சார் அவருடைய கருத்தை சொல்ல முன் வந்திருக்காரு, அவருக்கு அன்மியூட் கொடுத்திருக்கேன். வெல்கம் ஜெல்லி சுந்தர் சார், வெல்கம் சார். ஹைபேஸ் குடும்ப உறவுகளுக்கு உற்சாகமான காலை வணக்கம். இன்று காலை சூரியோதயத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளுக்கு நான் மிகவும் அது நல்ல ஒரு திட்டம். இந்த திட்டத்துக்கு நான் உணர்வுபூர்வமாகவும் என்னுடைய சப்போர்ட் நான் கண்டிப்பா கொடுப்பேன். நான் குரூப்ல என்னோட விசிட்டிங் கார்டு ஷேர் பண்ணியிருக்கேன். நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கிற இந்த ஹைபேஸ் குடும்ப நண்பர்கள் அனைவருமே பாத்தீங்கன்னாக்க எங்க இணைய சொன்னாலும் நான் இணைய தயாரா இருக்கேன். எனக்கு 2 மணிலிருந்து 4:30 மணி வரைக்கும் லஞ்ச் டைம் இருக்கு மதியானம். அந்த டைம்ல நீங்க எங்க கூப்பிட்டாலும் அங்க வர்றதுக்கு நான் தயாரா இருக்கேன். அங்க வச்சு நம்ம பேசிக்கலாம். என்ன அழைக்க சொல்லி நான் நம்பரு ஷேர் பண்ணிருக்கேங்க சார். இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி சார். நன்றி, வணக்கம். அருமை, அருமை ஜெல்லி சுந்தர் சார். நீங்க இந்த தளத்துல வந்ததிலிருந்து இன்னைக்கு வரைக்குமே உங்களை எல்லாருமே ஹைபேஸில் செல்ல பிள்ளை அப்படிதான் நாங்க பார்த்துட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு உங்களுடைய உத்வேகம், உங்களுடைய முயற்சி, விடாம பயிற்சிகள் சிலது மக்களுக்கு கொடுக்கிற விதம், இது எல்லாமே மீண்டும் மீண்டும் எங்க அத்தனை பேர்த்துக்குமே ஒரு உபயோகமாகவும் இருக்குது. நிறைய நல்ல தகவல்கள், நல்ல செயல்கள் நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில உங்களுக்கு மேலும் மேலும் குளோபல் சப்போர்ட் டீம் சார்பாக பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக விஜய் பிரகாஷ் சார் அவருடைய ஷேரை கொடுத்திருக்கிறாரு. வெல்கம் விஜய் பிரகாஷ் சார், வெல்கம் சார். சார் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சார் வாய்ஸ் கேக்குதுங்களா விஜய் சார்? கிளியரா இருக்குங்க சார். வணக்கம் சார். ஓகே, வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் பிரகாஷ், வேலூர் மாவட்டம் குடியாத்தம் கனெக்டா இருக்கேன். இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு ரொம்ப சிறப்பா செயல்பட்டு இருக்கு. இன்னைக்கு மதி சார் சொன்ன அத்தனை விஷயங்களுமே தெளிவா புரிஞ்சிருக்கு. ஒவ்வொரு நாளும் நம்ம இதை பழகும் போது நமக்கு ஒரு புது விதமான அனுபவம் இருக்கு. சார் சொன்ன போல இது ஒரு ஆழ்கடல் ரகசியம்ன்றதை நான் உணர்ந்து இன்னைக்கு ஒரு ஆஃபீஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு விசிட்டிங் கார்டு லாஸ்ட் வீக் நான் ரெடி பண்ணேன். நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ஃபீட்பேக் கிடைச்சது. நல்லா பண்ணிட்டு இருக்கேன். விசிட்டிங் கார்டு கொடுக்கும்போது இன்னும் நிறைய ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்கறாங்க. அதுல ஒரே ஒரு வார்த்தை, ஹைலைட்டான ஒரு வார்த்தை, ஒரு முறை தானம் தலைமுறை வருமானம். இததான் அந்த ஒரு லோகோல எல்லாமே பார்த்துட்டு கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, என்னங்க அது அப்படின்னு கேட்டு வராங்க. ஸோ அதனால என்னுடைய டீம்ல உள்ள எல்லாருக்குமே நான் சொல்றேன், வாய் திறந்து பேசுங்க. பேசினா மட்டும்தான் நமக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கும், நம்ம கொடுக்க வேண்டியதை கொடுக்க முடியும், எல்லாமே செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி. ஸோ ஒருத்தரும் வாயை திறந்து பேச முன்வாங்க. உங்களுடைய ஏன்னா இங்க நம்ம பணம் மோட்டிவா நம்ம இங்க பண்ணல, ஒரு சர்வீஸ் மோட்டிவா தான் நம்ம இங்க பண்றோன்றதை புரிஞ்சு எல்லாருக்குமே இந்த வாய்ப்பை தெளிவா புரிய வச்சு உள்ள கொண்டு வாங்க. இதுக்காக முழு அளவுல இன்னைக்கு செயல்பட்டு இருக்க குளோபல் சப்போர்ட் டீமுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிட்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த விஜயசங்கர் சாருக்கு நன்றி சொல்லி வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ. நன்றி, நன்றி பிரகாஷ் சார். அருமை, அருமை. நம்ம ஒரு குழந்தை அழுதாதான் அதுக்கு கூட பால். அப்போ அந்த குழந்தைக்கு பால் வேணும்னா என்ன பண்ணணும்னா அந்த குழந்தை அழுகணும். அந்த மாதிரி நம்ம இந்த தளத்துக்குள்ள வந்தாச்சு, நம்ம ஜெயிக்கணும்னு முடிவு எடுத்தாச்சு.
நம்ம ஜெயிக்கணுமா ஜெயிச்சு ஆகணுமானா நிச்சயமா நம்ம எல்லாருமே ஜெயிச்சு ஆகணும். அப்ப நம்ம பேசணும், நம்ம கேட்கணும், நம்ம கத்துக்கணும், நம்முடைய திறமைகளை வெளியில கொண்டு வந்து நம்முடைய செயலா மாற்றணும், பயிற்சி எடுக்கணும், நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தெரிஞ்சுக்கிட்ட அந்த செயலை வந்து நம்ம வந்து எவ்வளவு தூரம் உத்தியோகமா செய்யணுமோ அதை பொறுத்து அதோடைய வெளிப்பாடு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த செயல் வரும்போதுதான் நமக்கான அந்த பயிற்சி எடுக்கிறதுக்கான அந்த அற்புதமான இந்த இந்த டைமிங், நம்ம எவ்வளவு தூரம் இந்த டைமிங் எல்லாம் கொடுத்து நம்ம கத்துக்கிற அந்த விவரங்கள் எல்லாமே நம்ம செயலா மாறும்போது தான் அது வெளியில வரும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய அனுபவங்கள்ல நம்ம எந்த அளவுக்கு நம்ம கத்து தெரிஞ்சு புரிஞ்சு நம்ம பேசி வெளிப்படையாக செய்யறோமோ அதை பொறுத்து நம்முடைய வளர்ச்சி வெளியில தெரியும் அப்படிங்கிறது உண்மை. நம்ம வெளியில தெரிஞ்சாதான் நம்மளை சார்ந்தவங்க என்ன இது புது மாதிரியா இருக்கு, இவங்க நல்லா அப்படி போயிட்டு இருந்தாங்க, ஏதோ ஒரு புதுசான ஒரு கான்செப்டை கையில் எடுத்துருந்தாங்க, ஒரு ஐஃபைஸ் பேசுனாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இவங்க இது ஒரு மாற்றம் இருக்கு, நம்ம பயணத்துல அவங்க மாற்றம் நிச்சயமா அடைவாங்க. நம்ம தோற்றத்துல மாற்றம், நம்மளுடைய வளர்ச்சியில மாற்றம், இதெல்லாம் அப்படி கூடி இருக்கிறவங்க பார்க்கும்போது ரொம்ப டிஃபரெண்டா திங்க் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அளவுக்கு ஒரு மாறுதல், ஒரு ஷார்ட் பீரியட்லயே எப்படியோ இருந்தாரு, இன்னைக்கு இந்த அளவுக்கு ஒரு ஆட்டிடியூடா இருக்காரு, இந்த அளவுக்கு பேசுறாரு, இந்த அளவுக்கு ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் மாறிடுச்சு, வேற லெவல்ல போறாரு வர்றாரு அப்படிங்கிறத நம்முடைய வளர்ச்சியை நம்ம வெளிப்படுத்தணும், பேசணும், நம்ம வளர்ச்சியை வெளிப்படுத்தணும். பிரகாஷ் சார் சொன்னாரு அருமையா, முதல்ல வெளிப்படுத்துங்க, பேசுங்க. எதுக்கு அதை சொல்ல வர்றோம் அப்படின்னா அது அனுபவத்துல இருந்து வர்ற வார்த்தை, அதுக்கு வேல்யூ ஜாஸ்தி. நம்ம வெளிப்படுத்தணும் நம்ம யாரு, நம்ம தளத்துல வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த இதுல பணம் எய்ம் பண்ணியிருக்கோம், நிறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறத வெளிப்படுத்தும் போது நம்மளை பார்த்து மற்றவங்க இதில் தெரிஞ்சுட்டு உள்ள வருவாங்க. ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கு, நிச்சயமா ஒரு சேஞ்சஸ் இருக்கு. இந்த 4 மாசம் 5 மாச பயணத்துல நம்ம இதை எடுத்துக்கிட்டதுல நிச்சயமா நமக்கான சேஞ்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம முன்னுக்கு கொண்டு வந்து வெளிப்படுத்தி ஆகணுங்க. அப்படி படும்போது என்னன்னா நிச்சயமா மற்றவங்களுடைய பார்வை வேண்டாம்னு நோ சொன்னவங்க அத்தனை பேர் திரும்ப உள்ள வந்து நம்ம பார்த்து வருவாங்க. இது ஒரு வெற்றி பயணமா இருக்கு, நம்ம மிஸ் பண்ணிட்டோம் இந்த பயணத்தை, அப்ப நம்ம இனிமேல் வந்து இதை தவறக்கூடாது, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம கூட கை கோர்த்து பயணம் செய்யறதுக்கு நிச்சயமா எல்லாருமே திரும்ப இந்த தளத்துக்கு இன்று இல்லைனாலும் என்றாவது வந்தே ஆகணுங்கிறதா நம்முடைய டைட்டில் பாட் டு சேஞ்ச் த வேர்ல்ட் அப்படிங்கிற அந்த டைட்டில் எந்த தளத்துக்குமே இல்லை, நம்முடைய ஹைபே ஸ்பேஸ் மட்டுமே உண்டு. ஏன்னா யாரு எந்த ஒரு கான்செப்ட் உள்ள கொண்டு வந்தாலும் நம்முடைய டைட்டில் நிச்சயமாக ஒரு கிரேட் டைட்டிலா தான் இருக்கும். ஏன்னா வேற எந்த தளத்தினாலையும் முடியாதுங்க. தாங்கள் சொன்ன மாதிரி நம்முடைய தளத்துலதான் அந்த அளவுக்கான விஷயங்கள், அற்புதங்கள், அமைப்புகள், இதை எல்லாத்தையும் விட அதிகபட்சமான உண்மைகள் இங்க இதுதான் வெற்றி அடையும். என்னைக்குமே உண்மைதான் ஜெயிக்கும். எத்தனை பொய் மாயாஜாலங்கள் பூசி மெழுகினாலும் மழை வந்தா அப்படி சாயங்கரையின் மாதிரி கரைஞ்சு போயிடும். அந்த மாதிரி இல்லாம உண்மைத்தன்மையான அந்த சிலைக்குத்தான் பவர் ஜாஸ்தி. அந்த மாதிரி நம்முடைய ஹைஃபை ஸ்பேஸ்ங்கிறது வந்து ஒரு உண்மை தன்மையான தளம். இந்த தளத்துல யார் வந்தாலும் வெற்றியாளர்கள் அப்படிங்கிறது அந்த உறுதியான விஷயம் இங்க இருக்கு. இதை புரிஞ்சு நம்மளும் நம்ம குழுவை வழி நடத்தி முதல்ல நம்ம கத்துக்கிட்டு நம்ம சார்ந்தவங்களையும் வளர வைக்கும் போது ஒரு அற்புதமான அருமையான எதிர்காலம் நம்ம இந்த உலகத்துக்கு நம்ம கடவுள் நம்ம படைக்கப்பட்டு நம்ம வந்ததுக்கான அந்த ஒரு வேலை கூடிய விரைவில் நம்ம அனைவராலும் வெற்றியாக்கப்படுங்கிறது உண்மையான அந்த விஷயத்தை இங்க தெரிவிச்சுட்டு எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்த குளோபல் சப்போர்ட் டீமுக்கு ஒரு பெரிய நன்றி பாராட்டி இங்கு கலந்து அத்தனை பேர் நல்லுள்ளங்களையும் அத்தனை பேருடைய அனுபவங்களையும் நம்ம கேட்டோம். எல்லாத்தையும் ஒரு சிறப்பான ஒரு எதிர்காலத்தை உண்டுவாக்குறதுக்காக இந்த தளத்தை நம்ம கொடுத்த டாக்டர் மதியழகன் சாருக்கு நம்ம அத்தனை பேர் சார்பாகவும் எத்தனை நன்றிகள் சொன்னாலும் தகும். அந்த அளவுக்கான ஒரு அற்புதமான தளத்தை நமக்கு அறிமுகப்படுத்தினாரு. அவருக்கு மிகப்பெரிய ஒரு நன்றியும் பாராட்டுகளும் அத்தனை பேர் சார்பாகவும் சொல்லிக்கிட்டு அனைவரும் இந்த இடத்துல ஒன்று இருந்து பொறுமையாக இறுதி வரை உறுதியாக இருந்தவங்க அத்தனை பேர்த்துக்கும் நன்றி பாராட்டி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் விஜயகுமார் கியூஆர் பலனத்துங்க. நன்றி, வணக்கம்.